சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செல்வி, எல்லாம் ரெடியா? எல்லாமே ரெடி சித்தி. நீங்க பூஜை ஆரம்பிங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போய் டிஃபன் ரெடி பண்ணு. சரிங்க சித்தி. கடவுளே, நான் கேட்காமலேயே பேரு, புகழு, காரு, பங்களா, வசதின்னு அத்தனையும் கொடுத்த. மனசுக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. இப்ப எல்லாம் இருந்தும் நிம்மதியும் சந்தோஷமும் என்னை விட்டு போயிடுச்சு. இத்தனை நாளா என் மக மதிய நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ என் மருமக சௌந்தர்யாவை நினைச்சு வருத்தப்படுறேன். என் மக மருமக மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அவங்க ரெண்டு பேராலையும் என் மனசுல நிம்மதியும் சந்தோஷமும் போயிடுச்சு. கோவில்ல இருக்கிற குறி சொல்ற அம்மா வேற என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்போ சித்தி குறி சொல்ற அம்மாவை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்க ஏதோ சொல்லிருக்காங்க. சித்தி எதுக்காக என்கிட்ட அந்த அம்மாவை பார்க்கலன்னு சொல்லணும்? மகனையும் மருமகளையும் பிரிச்சு வைக்கணும், மருமகளை அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்றாங்க. இல்லனா இன்னும் பிரச்சனை அதிகமாகும்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரிதான் வீட்டுல ஒவ்வொன்னும் நடந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்த சௌந்தர்யா இப்போ இல்ல. அவ ரொம்ப மாறிட்டா. அவளோட மாற்றத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அவளோட மனச மாத்தி அவளை பழைய சௌந்தர்யாவா நீதான் மாத்தணும். சௌந்தர்யா பழைய மாதிரி மாறிட்டாலே வீட்ல எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ராஜி, என்ன ராஜி, வழக்கத்தை விட இன்னைக்கு சாமியை ரொம்ப பலமா கும்பிட்டு இருக்க? மனசுல பயம் வரும்போது கடவுள் கிட்ட தானே முறையிட முடியும். கோயில்ல அந்த அம்மா சொன்னதை கேட்டு ரொம்ப பயந்துட்டியா? பயப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே வீட்டுக்கு வந்த மருமக கிட்டதான் இருக்கு. பிரச்சனையே அந்த மருமக தான். அவளை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொன்னா எப்படிங்க அனுப்ப முடியும்? நீ சொல்றது புரியுது ராஜி. வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் வரலாம், ஆனா உனக்கு எதிரா எதுவும் நடக்காது. நீ பயப்படாத, தைரியமா இரு. ஒரு வகையில நான் கட்டாயப்படுத்தி தான் சௌந்தர்யாவை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். சௌந்தர்யா சூர்யா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் இளமதி கதிர் கல்யாணமும் நடந்துச்சு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கோம்.
சூர்யா சௌந்தர்யாக்கு நடுவுல பிரச்சனைன்னா அது ரெண்டு பக்கமும் பாதிக்கும். இத பாரு, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். கடவுள்கிட்ட உன்னோட குறைய சொல்லிட்டல, அவர் பாத்துக்குவாரு. வா போலாம், வா.